நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய வணிக அங்காடியில் ஒரு 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் பணம் செலுத்துபவரிடம் உரையாடி கொண்டிருந்தான். பணம் பெறுபவர் உன்னிடம் இந்த பொம்மை வாங்குவதற்கு தேவையான பணம் இல்லை என்று சொன்னார். அந்த சிறுவன் இந்த பணம் போதாதா என்று வினாவினான். அவர் மீண்டும் பணத்தை எண்ணிவிட்டு இல்லடா செல்லம், குறைவாக உள்ளது என்றார். அந்த சிறுவன் அந்த பொம்மையை கையிலே பிடித்திருந்தான். நான் அந்த சிறுவனிடம் அந்த பொம்மை யாருக்கு தரப்போகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த சிறுவன் அது தன் தங்கைக்கு ரொம்ப பிடித்ததாகவும் அவள் பிறந்தநாள் அன்று அவளுக்கு பரிசளிக்கப் போவதாகவும் கூறினான். மேலும் அவன் பேசத் தொடர்ந்தபோது என் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன். அவன் கூறியது, இந்த பொம்மையை என் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்கள் தன் தங்கையிடம் கொடுத்து விடுவார்கள். என் தங்கை கடவுளிடம் சென்று விட்டாள். என் அம்மாவும் கடவுளிடம் செல்ல இருக்கிறார். நான் என் தந்தையிடம் இந்த பொம்மை வாங்குவோர் வரை அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தேன். எனக்கு என் தங்கையும் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் கடவுளும் செல்ல வேண்டாம் என்று அப்பாவிடம் கேட்டேன். ஆனால் அம்மா கடவுளிடம் செல்ல நேரம் வந்து விட்டதாகவும் கூறினார். மேலும் அவன் கையில் அவனுடைய புகைப்படம் ஒன்றை வைத்திருந்தான். அதை தன் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்கள் தன் தங்கையிடம் அதை கொடுப்பார்கள். அதனால் அவள் தன்னை மறக்காமல் இருப்பாள் என்று கூறினான் அந்த சிறுவன். நான் என்னிடம் இருந்த பணத்தை அவனுக்கு தெரியாமல் அவன் வைத்திருந்த பணத்துடன் சேர்த்து மீண்டும் எண்ணி பார்க்கலாம் என்று சொன்னேன். அவனும் இசைந்தான். நாங்கள் எண்ணிய போது போதிய பணத்திற்கு மேல் இருந்தது. அவன் கடவுளுக்கு நன்றி கூறினான் அந்த சிறுவன். நான் கனத்த மனதுடன் அங்கிருந்து நகர்ந்தேன். பின்னர் உள்ளூர் தினசரி பத்திரிகை ஒன்றில் படித்தது என் நினைவிற்கு வந்தது. மகிழ்வுந்தில் கார் பயணம் செய்த அம்மாவும் மற்றும் மகள் மீது ஒரு திறந்த சரக்கு வண்டி ட்ரக் மோதி விபத்துக்குள்ளானது என்றும் அதன் ஓட்டுநர் குடித்திருந்ததாலேயே விபத்து நிகழ்ந்தது என்றும் வந்த அந்த செய்தி வந்தது. மேலும் மகள் சம்பவ இடத்திலேயே இறந்ததாகவும் தாய் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் வந்தது. ஆனால் அம்மா சைத்திய கோமா நிலையில் உள்ளார் என்றும் வந்த செய்தி அந்த சிறுவனின் மகனா என்று நினைத்து கொண்டேன் நான். 2 நாள் கழித்து தினசரி பத்திரிகையில் அந்த செய்தி விபத்துக்குள்ளான பெண் இறந்துவிட்டாள் என்றும் வந்தது. நான் அவரது இறுதி சடங்கிற்கு சென்றேன். அச்சிறுவனின் அம்மா சடலமாக கிடந்தாள். கையில் சிறுவனின் புகைப்படமும் அந்த பொம்மையும் இருந்தது. அங்கிருந்து கனத்த இதயத்துடன் திரும்பினேன். அந்த சிறுவனின் தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் வைத்திருந்த அன்பும் பாசமும் அப்படியே உள்ளது. ஆனால் ஒரு குடிகாரன் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஒரு நொடியில் அந்த குடும்பம் சிதைந்து விட்டது. தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்கள் இதயத்தை இது தைத்திருந்தால் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.